360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் மட்டும்தான். சிறப்பு பலன்கள்னால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதுதான். இருந்தால் கூட நம்ம ஏன் இங்கே மாத பலன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இயற்கையாக ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலன்கள் கோச்சாரத்தில் நமக்கு சொல்லும். அப்படி பார்க்குற போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த ராகு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் சொல்லணும். ஏன்னா கோச்சாரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் அங்கே தான் இருக்கார். 18ஆம் தேதி புதனும் அங்கே தான் வந்துடுவார். சூரியன் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், முயற்சின்னு அர்த்தம், பிரகாசம்னு அர்த்தம். ஆக இதுவரைக்கும் இருந்த உங்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலைகள் நீங்கி மிகப்பெரிய லெவலில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். உங்களுக்கு எதையும் துணிஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அல்லது சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். பொருளாதாரம் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. சனி பகவானே அங்கே தான் இருக்கார். வழக்கம் போல் மகர ராசிக்கு 7.5 சனி வேறு இருக்குது. அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இருந்தால் கூட சனி 2ல் இருக்கிறதுனால வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயம், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு. நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அவருமே புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கு வர்றார். ஆக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நான் முதல்ல சொன்ன தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே தான். நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப்டர் 18th அப்புறம் பண்ணுங்கள். அந்த காரியங்கள் அத்தனையுமே தடை இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், லாப சக்திகள் எல்லாமே டெவலப் ஆகும். பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுடைய குறிக்கோள் என்னன்னு பாருங்கள். அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள், கிளியராக இருக்கும். ஸோ உங்களுடைய புதுசாக உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது கையை விட்டு போகிறது மாதிரி இருக்குன்னா போகும். ப்ராப்பர்ட்டி ஏற்படலாம் சேலாகாமல் இருக்கிறவங்களுக்கு சேலாகும், அல்லது அக்ரிமெண்ட் போடுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா விதமான உறவுகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் லாபம் கொஞ்சம் குறைவு. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுதான். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, நார்மலாக தான் இருக்கும். ஏதாவது மோட்டார் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சுமாரான பலன் தான். இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்கன்னா அமையும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருந்தீங்கன்னா அந்த வேலையை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். காரணம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், ஒர்க் டென்ஷன் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அல்லது உங்களுக்கே அந்த ஜாப் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் ஜோட சாஸ்திரத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடு.
திருப்தியற்ற எல்லாருக்கும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் அது விஷயத்தில் கவனம். உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் 12ல் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானம் இல்லை. அரசியல் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருந்தால் கூட எதிரிகள் தொல்லை இருக்குது. இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸில் வேண்டாம், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், லாட்ரி வேண்டாம். அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறதுலையும் பார்த்து பண்ணுங்கள். ட்ரேடிங்குமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்கில் நல்ல வருமான சம்பாத்தியம் இருக்குது. ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குங்க. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கவனம், பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்க, ஒரு பக்கம் பரவாயில்ல, இன்னொரு பக்கம் தொல்லைகள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. சார் ரொம்ப நாளாக காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி புதன் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் இடத்துக்கே வர்றார், உங்கள் ராசிக்கு. அது வரைக்கும் அவர் 12ல் இருக்கிறதுனால வேலையில் மறைமுகமான தொல்லைகள், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபியூச்சர் கன்சர்னில் இருக்கீங்க, எம்என்சியில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள் சுப்பீரியரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வேலையில் ரொம்ப கவனம், நிதானமாக செயல்படுங்க, பொறுமையாக இருங்க, எந்த வேலையுமே ரசித்து செஞ்சு பழகுங்க. இது ரொம்ப முக்கியம். பெரிய ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, வேறு எதுவும் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கலன்னா விட்டுருங்க. வேலையே பெரிய விஷயந்தான் இந்த மாதம். அதனால் அது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, அது பின்னாடி பெரிய லெவலில் வரும். எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அது வரைக்கும் எதிரிகளை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. அதோட தேவையில்லாமல் கடனும் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் மனைவி அல்லது கணவன் 2 பேரில் யாராவது ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கு அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது நிச்சயமாக இருக்குது. அல்லது பேப்பர் வரல, இது வரைக்கும் டைவர்ஸ் ஆகி பேப்பர் வராதவங்களுக்கு பேப்பர் வந்துடும். கோர்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது கண்ட்ரியில் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது வேறு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வரும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்காக ரிசர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் மிக கவனம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பைரவருடைய தரிசனம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.